அனைவருக்கும் வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் தாக்குதல், ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையை ஆராய விசேட குழு. அடுத்த பாப்பரசராகும் பட்டியலில் கொழும்பு பேராயரும் உள்ளடக்கம். பிள்ளையானுக்கு எதிராக வலுக்கும் குற்றச்சாட்டுகள். வெள்ளை வேன் கடத்தலில் கருணாவும் பிள்ளையானும் ஈடுபட்டார்களா? மஹிந்த ராஜபக்சவிற்கும் இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இடையில் சந்திப்பு. மீண்டும் மக்களை ஏமாற்ற தயாராகும் அனுர அரசு, கடுமையாக சாடும் சஜித். கட்டுநாயக்க துப்பாக்கிச்சூடு முறியடிப்பு. உச்சம் தொட்டது தங்கத்தின் விலை. நித்திய இளைப்பாறிய பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி ஆராதனை திகதி அறிவிப்பு. தொடர்வன உள்நாட்டு செய்திகள். ஏப்ரல் 21 குறித்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை ஆராய்வதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை தற்போது போலீசாருக்கு கிடைத்துள்ளது. அதன்படி விசாரணை அறிக்கையை ஆய்வு செய்வதற்கும் விசாரணை மேற்கொள்வதற்கும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க ஹரவிட்ட தலைமையில் 4 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் குறித்து ஊடகங்களுக்கு விளக்கமளிக்கும் போதே போலீஸ் ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்தார். குறித்த குழுவில் உள்ள ஏனைய உறுப்பினர்கள் பிரதி போலீஸ் மா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களம், பணிப்பாளர் குற்றப்புலனாய்வு திணைக்களம், பணிப்பாளர் பயங்கரவாத விசாரணை பிரிவு. அடுத்த பாப்பரசராகும் தகைமை உடையோருக்கான பட்டியலில் கொழும்பு பேராயரின் பெயரும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அடுத்த பாப்பரசராகும் தகைமை உடையோருக்கான பட்டியலில் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தின் பெயரும் உள்ளதாக பல சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி வாஷிங்டன் எக்ஸாமினர், பிலிப்பைன்ஸின் கர்தினால் லூயிஸ் டேகில், பிரான்சின் கர்தினால் ஜூன் மார்க் அவெலின் மற்றும் இத்தாலியின் கர்தினால் பியட்ரோ பரோலின் போன்ற முக்கிய இறை பணியாளர்களுடன் கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. அத்துடன் USA டுடே இணையதளம் வெளியிட்டுள்ள பட்டியலில் இத்தாலிய ஆயர் பேரவையின் தலைவர் கர்தினால் மேட்டியோ சூப்பி, கர்தினால்களான ஹெர்ஹார்ட் முல்லர், ரோபர்ட் ஷாரா மற்றும் ரேமண்ட் ஆகியோர் அடங்கிய பட்டியலில் கொழும்பு பேராயரின் பெயரும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. பிள்ளையானுக்கு எதிராக மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனிடம் அவருக்கு எதிரான மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு ஊடகவியலாளரின் கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டில் மாத்திரம் பிள்ளையானுக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் அமைச்சர் கூறினார். தற்போது அவர் மீதான மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பான சாட்சியங்கள் கிடைத்து வருகின்ற நிலையில் அது குறித்தும் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இவ்விடயம் தொடர்பில் எதிர்வரும் காலங்களில் போலீசாரினால் வெளிப்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இவ்விடயம் தொடர்பில் எதிர்வரும் காலங்களில் போலீசாரால் வெளிப்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் பல சம்பவங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாவதுடன் அவற்றில் சில சம்பவங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவையாகும். அத்துடன் ஏப்ரல் 21 தாக்குதல் விசாரணை என்பது மிகவும் உணர்திறன் மிக்க விடயம் என கூறிய அமைச்சர் பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்தும் பொறுப்பு நீதிமன்றத்திற்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கும் உள்ளதாகவும் வலியுறுத்தினார். அத்துடன் விசாரணைகள் முறையாக இடம்பெறுவதாகவும் அமைச்சர்
உத்தரவாதம் அளித்தார். இதேவேளை பிள்ளையானை சந்தித்து வந்ததன் பின்னர் ஏப்ரல் 21 தாக்குதல் குறித்து அவர் எதுவும் கூறவில்லை என உதய கம்மன்பில கூறியிருப்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் மேலும் பலர் கைது செய்யப்படும் போது இந்த வலையமைப்பு குறித்து அறிந்து கொள்ள முடியும் என கூறினார். சிறையில் இருந்த பிள்ளையான் இதில் தொடர்பு படவில்லை என மறுக்க முடியாது எனவும் கடந்த காலங்களில் பலர் சிறையிலிருந்து குற்றங்களை வழிநடத்திய வரலாறுகள் உள்ளதாகவும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். எனவே பிள்ளையான் இதன் பின்னணியில் உள்ளாரா என்பது குறித்து விசாரணைகளில் தெரிய வரும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டார். தனது பிள்ளையை கருணாவும் பிள்ளையானும் கடத்தியதாக தெரிவித்து தந்தை ஒருவர் குற்றம் சாட்டும் காணொளி ஒன்று சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றது. அண்மையில் சந்திரன் என்ற தந்தையொருவர் தனது மகனின் புகைப்படத்தினை காண்பித்தவாறு தனது பிள்ளையை கருணாவும் பிள்ளையானும் கடத்தியதாக தெரிவித்து கண்ணீருடன் அழுது புலம்பும் காணொளி ஒன்று சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றது. மிகுந்த வலி வேதனையுடன் தனது மகனை வெள்ளை வேனில் அவர்கள் இருவரும் கடத்தியதாக அந்த தந்தை பொதுவெளியில் தெரிவித்திருக்கின்றார். கடத்தல் சம்பவம் ஒன்றிற்காக அண்மையில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைத்து பிள்ளையானிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இந்த சம்பவமும் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆட்கடத்தல் குற்றச்சாட்டுக்கு அப்பால் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் தொடர்பிருக்கின்றதா என்பது தொடர்பில் தற்போது தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் சம்பந்தப்பட்ட வழக்குகள் சம்பவங்கள் குறித்து ஆராய்ந்து தகவல்களை பெறுவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. பிள்ளையான் தொடர்பு பட்டார் என்று சொல்லப்படும் ஆட்கடத்தல் சம்பவங்கள், மிரட்டல் மற்றும் கப்பம் பெற்றமை தொடர்பில் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த தந்தையின் காணொளியும் தற்போது பேசுபொருளாகியிருக்கின்றது. மஹிந்த ராஜபக்சவிற்கும் இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கும் இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இன்று கொழும்பில் உள்ள விஜயராம மாவட்டத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு மரியாதையின் நிமித்தம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதியின் தமிழ் சிங்கள புத்தாண்டு குறும் செய்தியை அனுப்பாததன் மூலம் பல மில்லியன்கள் சேமிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கோட்டஹச்சி தெரிவித்தார். ஜனாதிபதியின் தமிழ் சிங்கள புத்தாண்டு குறுஞ்செய்தியை அனுப்பாததன் மூலம் அரசாங்கத்தால் 98 மில்லியன் ரூபாய் சேமிக்கப்பட்டதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கோட்டஹச்சி தெரிவித்தார். அரசியல் பேரணியில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். அத்துடன் இந்த ஆண்டு ஜனாதிபதியின் புத்தாண்டு செய்தி அனுப்பப்படவில்லை என வலியுறுத்திய பாராளுமன்ற உறுப்பினர் இது முந்தைய ஆட்சியாளர்களால் பின்பற்றப்பட்ட ஒரு நடைமுறை எனவும் சுட்டிக்காட்டினார். பொதுமக்களின் பணத்தை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க அனுப்பப்பட்ட குறுஞ்செய்தியை அரசாங்கம் ரத்து செய்துள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டார். புத்தாண்டு செய்திகளை அனுப்ப ஒரு ஜனாதிபதி நியமிக்கப்படவில்லை என கூறிய பாராளுமன்ற உறுப்பினர் இப்போது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல சரியான தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி தேர்தலில் மக்களை ஏமாற்றியது போல உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் மக்களை ஏமாற்றுவதற்கு தேசிய மக்கள் சக்தி தயாராகி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் மக்களை ஏமாற்றிய தேசிய மக்கள் சக்தி தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் மக்களை ஏமாற்றுவதற்கு தயாராகி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பெலியத்த தேர்தல் தொகுதியில் நடைபெற்ற பிரதேச மட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் வெற்று வாக்குறுதிகளை வழங்கும் அரசியலால் இன்று வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் உருவாக்கும் நடவடிக்கை சீரழிந்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களில் பொய் மற்றும் ஏமாற்று வேலைகளை செய்து மக்களை ஏமாற்றியது மட்டுமல்லாது தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் அதனையே முன்னெடுத்து பிரதேச மட்டத்தில் உள்ள தமது பொய்யர்களுக்கு அதிகாரத்தை பெற்றுத் தருமாறு கோரி வருகின்றனர். எனவே மூன்றாவது தடவையாகவும் இவர்களிடம் மக்கள் ஏமாறக்கூடாது. வரி, ஊழல், மோசடி, திருட்டு, லஞ்சம் போன்றவையே எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு காரணம் என்றனர். இவற்றை நீக்கி எரிபொருள் விலையை
விலையை குறைக்கலாம் என்று மேடைக்கு மேடை முழங்கினர். தெளிவான அதிகாரம் கிடைத்ததும் இன்னும் இவற்றின் விற்பனை விலை அதிகமாகவே காணப்படுகின்றது என சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். கட்டுநாயக்க ஆடியம்பலம பகுதியில் இன்று துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு முயற்சித்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க அடியம்பலம பகுதியில் இன்று துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு முயற்சி செய்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். துப்பாக்கி சூட்டு முயற்சி தோல்வியடைந்ததை தொடர்ந்து துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் தொழிலதிபர் ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கி சூடு நடத்தவிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கி சூடு முயற்சி தொடர்பாக துப்பாக்கிதாரி ஆயுதத்துடன் கைது செய்யப்பட்டதுடன் மற்றொருவர் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இன்றைய தினம் வரலாறு காணாத அளவிற்கு தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளது. தங்கத்தினுடைய விலை இன்றைய தினம் மிகப்பெரிய அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அதன்படி இன்றைய நிலவரப்படி உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 3500 அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளது. இதேவேளை உலக சந்தையில் தங்க விலை அதிகரிப்பின் பிரதிபலிப்பானது இலங்கையின் தங்க ஆபரண சந்தையிலும் குறிப்பிடத்தக்க உயர்வை காட்டுகிறது. இன்று நண்பகலின் பின்னர் தங்கத்தின் விலை 2000 ரூபாவினால் அதிகரித்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தினர் குறிப்பிட்டுள்ளனர். அந்த வகையில் கொழும்பு செட்டியார் தெருவின் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கரட் தங்கம் 2,79,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. 22 கரட் தங்கம் 2,56,000 ரூபாவாகவும் 18 கரட் தங்கம் 2,10,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. இதன்படி 24 கரட் தங்கம் 1 கிராம் 34,875 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராம் 32,000 ரூபாவாகவும் 18 கரட் தங்கத்தின் 1 கிராம் 26,250 ரூபாவாகவும் இன்று விற்பனை செய்யப்படுகின்றது. கண்டியில் நடைபெறும் தலதா வழிபாட்டிற்கு செல்லும் மக்கள் பொலித்தீன் உள்ளிட்ட மக்காத பொருட்களை கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கண்டியில் நடைபெறும் தலதா வழிபாட்டில் கலந்து கொள்ளும் பொதுமக்கள் பொலித்தீன் போன்ற மக்காத பொருட்களை கொண்டு வருவதை தவிர்க்கவும், தலதா மாளிகை வளாகத்திற்குள் மற்றும் அதனை சுற்றியுள்ள தூய்மைக்கு முன்னுரிமை அளிக்கவும் அரசாங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்தின் அறிக்கையின்படி நியமிக்கப்பட்ட பகுதிகளை மட்டுமே பயன்படுத்தி கழிவுகளை பொறுப்புடன் அப்புறப்படுத்த பார்வையாளர்களுக்கு நினைவூட்டப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக புனித தலதா மாளிகைக்கு வரும் பக்தர்களிடமிருந்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் கழிவு இல்லாத சூழலை உருவாக்குவதிலும் சரியான கழிவு மேலாண்மை நடைமுறைகளை ஊக்குவிப்பதிலும் விசேட கவனம் செலுத்துகின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் மூதூர் பிரதேச சபையில் போட்டியிடும் சரவணமுத்து முதல்வனின் தேர்தல் பரப்புரை கூட்டம் இன்று மூதூர் பள்ளிக்குடியிருப்பு வட்டாரத்தில் இடம்பெற்றது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் மூதூர் பிரதேச சபையில் போட்டியிடும் சரவணமுத்து முதல்வனின் தேர்தல் பரப்புரை கூட்டம் இன்று மூதூர் பள்ளிக்குடியிருப்பு வட்டாரத்தில் இடம்பெற்றது. இதன்போது ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று தேர்தல் பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டன. அத்துடன் வேட்பாளரிடம் பொதுமக்கள் தமது பிரதேசம் சார்ந்த குறைபாடுகளை முன்வைத்தனர். குறித்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கட்சி ஆதரவாளர்கள், இளைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கடுமையான மின்னல் தாக்கம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் நாளை பிற்பகல் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவ, மத்திய, ஊவா, கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். மேல் மாகாணத்திலும் காலி, மாத்தறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் நாளை காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது இப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்பான சர்வதேச செய்திகள்.
மறைந்த பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி ஆராதனை எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. மறைந்த பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி ஆராதனை எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் இலங்கை நேரப்படி பிற்பகல் 1:30 அளவில் ஆராதனை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் நேற்று காலை வத்திக்கான் நேரப்படி காலை 7:35 அளவில் ஷண்டா மார்த்தா இல்லத்தில் இறைபாதம் அடைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் உயிரிழந்ததை தொடர்ந்து வத்திக்கானின் தலைவர் பதவிக்கு புதியவர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் உயிரிழந்ததை தொடர்ந்து வத்திக்கானின் பதில் தலைவராக அமெரிக்காவின் கெவின் பெரல் கர்தினால் ஆண்டகை நியமிக்கப்பட்டுள்ளார். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் முதல் லத்தீன் அமெரிக்க தலைவரான பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தனது 88வது வயதில் பக்கவாதம் மற்றும் மாரடைப்பினால் உயிரிழந்ததாக வத்திக்கான் அறிவித்தது. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் இந்த வருடம் இரட்டை நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார். நேற்று முன்தினம் உயிர்த்த ஞாயிறு ஆராதனைகளில் அவர் இறுதியாக கலந்து கொண்டிருந்தார். ரஷ்ய யுக்ரைன் போர் மற்றும் இஸ்ரேல் காசா மோதல் என்பன முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் அவர் இதன்போது வலியுறுத்தியிருந்தார். அவர் இறைபாதம் அடைந்ததை தொடர்ந்து 9 நாட்கள் துக்க தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. பாப்பரசரின் விருப்பத்திற்கமைய எளிமையான முறையில் இறுதி கிரியைகள் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 40வது போட்டி இன்று நடைபெறுகின்றது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 40வது போட்டி இன்று லக்னோவில் நடைபெறுகின்றது. குறித்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆகிய அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டி இன்றிரவு 7:30 அளவில் ஆரம்பமானது. இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். வணக்கம்.